திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எப்பொழுதுமே மனதை கவர்ந்த படங்கள் பற்றி உங்கள்கிட்ட நிறையா பேசுகிறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நான் பேச போகிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக இன்று வரை அனைவரும் ரசித்து கொண்டிருக்கும், பாராட்டி கொண்டிருக்கும், ஆஹா இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லி மக்கள் மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ரொம்ப ரசித்த ஒரு படம் தான் பாஷா. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு இருந்தேன். அதாவது என்னென்னா, இந்த கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்துடைய கதை எப்படி இருந்திருக்கும். அவர் பாம்பேயில் ஒரு பெரிய டானாக இருக்கார். அவர் இங்கே ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டும்போது யாருக்குமே தெரியல ஒரு பெரிய டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் தெரியுமா அவர் பாம்பேயில் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதை இருந்தது. இப்படியெல்லாம் தான் நம்ம படம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கதை உருவான விதம் இருக்குல்ல, அந்த உருவான விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது என்னென்னா, ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம அமிதாப் பச்சன் சாரோட படம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி படம் பண்ணும்போது அந்த படத்துலேருந்து ஒரு சீன் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட டேரக்டர் பேசிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸரை போய் சந்தித்து இந்த தம்பிக்கு போலீஸ் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஷாட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சீன் நல்லா இருக்குது, ஏதாவது டெவலப் பண்ணலாம் வேணும்னா அந்த படத்தில் அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹம்மில் போலீஸாக இருக்கிறது யாருன்னா இவர் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ அந்த இடத்துல அதை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் இவர் 92 அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அண்ணாமலை பண்ணும்போது சுரேஷ் நாட சொல்லியிருக்காரு, இந்த படம் நல்லா வந்திருக்கு அண்ணாமலை, நான் அவங்கள்ட்ட ஒரு சீன் சொன்னேன், இந்த சீனை சொல்லி நான் இந்த மாதிரி அமிதாப் சாரோட படம் நடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னார் அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார், டெவலப் பண்ணலாம் அப்படின்னு டெவலப் பண்ண ஆரம்பிச்சப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை முடிஞ்சோடனே கொஞ்ச நாளில் சுரேஷ்னாவும் ரஜினி சாரும் வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. வீரா படம் பண்ணும்போது சுரேஷ்னா சொல்லியிருக்காரு, அன்றைக்கி ஒரு சீன் சொன்னீங்கல்ல, அந்த சீனை டெவலப் பண்ணி இப்படி பண்ணலான்னு இருக்காரு. இருங்க நம்ம வீரா முடிச்சிடுவோம், வீரா முடிச்சுட்டு அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வீரா முடிச்சுட்டு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து இதை பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த கதையை ரொம்ப எலாபரேட்டாக பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த சுரேஷ் கிருஷ்ணா பண்ணும்பொழுது இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டயலாக்லாம் சும்மா நச்சுன்றவங்க. பாலகுமாரன் அவர்கள் எழுத்தாளர், அவரை கூப்பிட்டு சார் இதுக்கு நீங்கள் தான் சார் டைலாக் எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன். இப்போ ஓரளவுக்கு அப்படியே ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு. சத்யா மூவிஸ் ஆர்எம் வீரப்பன் அவர்கள், அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த படத்தை என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த படத்தில் பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாங்கே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு சாங்கே பார்க்கும்போது தேவா சார் ஓப்பனிங் சாங் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் பயங்கர ஒரு பெப்பியான நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காரு. அப்போ தான் ரஜினி சார் பார்த்துருக்காரு, பாருங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இறங்கி டான்ஸ் ஆடுற குரூப் அந்த மாதிரி இருக்கணும் பாட்டு அப்படின்னோடனே இந்த பாட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன். அதில் எஸ்பிபி சார் சொல்லவே வேணாம். அந்த நடுவில் உள்ள வரி எல்லாமே அது என்னவோ தெரியல, இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே இந்த பாட்டு வரும்போது டக்குன்னு எல்லாரும் அப்படியே சிங்காகி உட்காந்துட்டாங்க. அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம். ஒரே ஒரு 2 லைனில் அந்த ஆட்டோக்காரனோட லைஃப் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த பிரசவத்துக்கு இலவசமாக வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தாரேம்மா அப்படிங்கிற வரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா ஆட்டோக்காரங்க எங்கள் ஆட்டோவில் பிரசவத்துக்கு இலவசம், யாராவது பிரசவத்துக்கு அர்ஜென்ட்டாக போகிறோன்னா அதுக்கு நாங்கள் இலவசமாக வரோம் அப்படின்னு சொல்லி அது எல்லோரும் எழுதியே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வைபை க்ரியேட் பண்ண ஒரு பாட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவருடைய காஸ்டியூம் அட்டையர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அட்டையர்லேயே அந்த ஒயிட் ஷர்ட் உள்ளே போட்டிருப்பாரு, டக்கின் பண்ணிட்டு காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை, அந்த சட்டை அடி ஓப்பனாக விடுறது, அதுக்கப்புறம் லைட் அடி மடித்து விட்டு அந்த ஒரு மஞ்சள் கலர் துண்டு போடுறது. அப்புறம் இந்த படத்தில் உள்ள டைலாக், பாலகுமாரன் சார் டைலாக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல தாமு சார் வருவார். இந்த பாட்டு முடிஞ்சோன்னா தாமு சார் வருவார். வந்தோடனே அந்த ஆட்டோ வேகமாக என்ன அப்படின்னா இந்த பார்ப்பா அப்படின்னா அந்த ஒரு ஆட்டோ வரும், அந்த ஆட்டோ வேகமாக வரும்போது பார்ப்பா, ஆட்டோ யார் மேலே அடித்தாலும் யார் ஆட்டோ மேலே அடித்தாலும் யாருக்கு ப்ராப்ளம், அவங்க தான் ப்ராப்ளம், ஆனால் நம்ம வண்டி பத்திரமா ஓட்டணும் அப்படின்றார். அது என்னென்னா டேக்கிங் கேர். அது சொல்லி முடித்தோடனே உடனே அந்த பக்கம் தாமு வருவார். தாமு நான் தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கேன், உங்களால் முடிஞ்ச உதவி இருந்தால் சொல்லுங்கள்
அப்படின்னோடனே உடனே ஒரு டைலாக் சொன்னது, பாரு நான் ஒரு விஷயம் சொன்ன நல்லா கேட்டுக்கோ, கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்குறதும் தப்பு, நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்வார். அடே இந்த பாலிசி நல்லா இருக்கே அப்படின்வார். இப்போதைக்கு என்னால் இதாக முடியும் அதை வச்சுக்கோ அப்படின்வார். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டயலாக் வந்து ஒரு பாசிங் பையில் சொன்ன ஒரு டைலாக்காக கூட இருக்கலாம். ஆனால் அந்த டயலாக் வந்து லைஃபுக்கான ஒரு டைலாக்காக, லைஃபுக்கான டைலாக் அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கையில் நிறைய பேர் பின்பற்ற வேண்டிய டைலாக். கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்குறதும் தப்பு, நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டைலாக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம். அது உண்மை, லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கணும். நம்ம போய் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை ரொம்ப பிரமாண்டமாக பண்ணுறோன்னு பண்ணி அதுக்கப்புறம் மாட்டிகிட்டு முடிக்கிறத விட நம்மளுக்கு என்ன வருமோ என்ன முடியுமோ அந்த 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 வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டோன்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரே டைலாக்ல சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் நக்மா வந்து அப்போ ரொம்ப ஹாட் த்ரோ ஆஃப் தமிழ் சினிமாவாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து காதலன் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ காதலன் படத்தில் வந்து அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பாஷா படத்தில் நக்மா, ஸோ ரொம்ப ஸ்டைலிஷாக வருவாங்க. ஜனகராஜ் கேரக்டரும் செம்மையாக இருக்கும். அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா பாய் அப்படின்னாரு. ஸோ இந்த இது காமெடி வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த ஆட்டோ மேலே கை வச்சு நிற்கிற ஒரு ஷாட் இருக்கும். ரஜினி சார் வந்து இந்த ஆட்டோ மேலே இப்படி வச்சுட்டு அப்படின்னு இப்படி பார்ப்பார். இப்படி பார்க்குற ஷாட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இதில் வந்து அவங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு ஜனகராஜை கூப்பிட்டு வந்து அவர் ஹேண்ட்ஸம் அப்படின்னா அவர் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும் முன்னாடி ஜனகராஜ் சாரோட டைலாக், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க ஒரு ஆட்டோ டிரைவரோட குடும்பத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு பணம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே உடனே கேட்பாங்க, அண்ணன் இப்போ எங்க இன்றைக்கி ஆயுத பூஜை இல்லை, அண்ணன் ஆட்டோ ஸ்டாண்டில் பட்டு கிளப்பிட்டு இருப்பார் அப்படின்வார். ஸோ அந்த ஷாட்லாம் ஒரு ரசிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இல்லை, தலைவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரில்யூட் யாரெல்லாம் அந்த டைலாக் சொல்கிறது இந்த ப்ரில்யூட் சொல்கிறதுங்கும் போது எல்லாம் ரெடி ஆவாங்க. ஓகே ஓப்பனிங் தலைவர் வரப்போகிறார் அப்படின்னு. ஸோ அந்த 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 சர்க்கம்ஸ்டான்சஸை உருவாக்குற ஒரு அற்புதமான அந்த இடமா இருக்கும் இவங்கெல்லாம் டைலாக் பேசுகிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் வந்து 2-3 வில்லன் மொத்தமாக அப்படின்னு சொல்லலாம். அதில் தேவன் அவர் வந்து மலையாள ஆக்டர், அவர் வந்து படம் ஃபுல்லாகவே நிறைய சீன் வருவார். அவர் தான் நக்மாவுக்கு அப்பாவாக வருவார். ஆனால் அது நக்மா வந்து அவருடைய குழந்தையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதை கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், அது எப்படி சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி நக்மா குழந்தையா இருந்தப்போ அவர் தான் வந்து தூக்கிட்டு ஓடினார், அதுக்கப்புறம் அதே குழந்தை எப்படி சார் வளர்ந்து வந்து ரஜினி சாருக்கு பேராக வர முடியும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அது அவரோட குழந்தைங்கிறத எங்கேயுமே பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. என் பொண்ணு அவ்வளோதான், அது என் பொண்ணாக வளர்ப்புண்ணா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரகுவரன் சார் மெயின் வில்லன், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஆனந்தராஜ் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடியாக ஒரு வஸ்தாதாக வருவார். அதில் வந்து கதைப்படி வந்து சுரேஷ் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், ஆனந்தராஜ் கேரக்டரும் நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கேட்டாரான். ஏன்னா அந்த கேரக்டரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க ஆனந்தராஜ். அது யாருன்னா ரஜினியோட தம்பி, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவார். அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனோன்னே ஆனந்தராஜ் திரும்பி வந்து டக்குன்னு அந்த மேலே அந்த அம்மாவை பார்த்துட்டு ரஜினி சாரோட அம்மா கேட்டிருப்பாங்க, நின்றுட்டு இருக்கும்போது வணக்கம் ஓய் அப்படின்னாரு. ஜெயில் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா, உள்ளே போய்ட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னாரு. அவர் சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த மாருதி அந்த வேனில் வந்து அப்படி நிற்கிறது, அந்த ஷட்டர் திறக்கிறது, அங்கே ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே தான் வந்து ஒரு ஹீரோ ரைஸ் ஆகுறது அப்படிங்கிற ஒரு ஷாட். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து சண்டே தான் பயங்க, ஐயோ நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னுவார். அப்போ கூட ஒரு டைலாக் ஒன்று அடிப்பார், என்னன்னா சைனாக்கார சாப்பிடணும் செத்து போடுவான், ஜப்பானுக்கார வேலை செய்யணும் செத்து போடுவான், இந்தியாக்கார பேசணும் செத்து போடுவான் அப்படின்வார். இது நல்லா இருக்கே அப்படின்வார். நைஸியா அப்படின்வார். ஸோ இதெல்லாம் நக்மாட்ட சொல்லிட்டு போகிற டைலாக். அப்போ அவர் என்னன்னா அந்த பக்கம் போனோன்னே ஒரு சண்டை நடக்கும்போது உடனே ஆட்டோ திருப்பினா ஓ ஐயோ சண்டை பயங்க ரொம்ப தப்புங்க அப்படின்வார். ஸோ அந்தளவுக்கு நல்லவராக இருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், ரொம்ப இன்னசென்ட் போல இருக்குது. அப்போ பாஸானா வேறு யாராவது டபுள் ஆக்ஷன் போல இருக்குது அப்படின்லாம் வந்து மக்கள் கற்பனையில் இருந்தாங்க. இந்த கற்பனையில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல பர்டிகுலராக அந்த யுவராணியை வந்து தள்ளி விட்டோடனே அப்போ ரஜினி சார் இப்படி பார்த்துட்டு அந்த ரத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சவொடனே ரைஸ் ஆகுது. அதாவது என்னென்னா, நீ ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற, ஓகே அதெல்லாம் விட்டு நான் மீறி வரேன், ஆனால் அடித்து ரத்தம் வர அளவுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படி அடிக்கும்போது அப்படியே ஜம்ப் ஆகி நேராக போய் அந்த லேம்ப் போஸ்ட் அடிக்கிறது. இது வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பவர்ஃபுல் ஃபைட்டாக அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அந்த பவர்ஃபுல் ஃபைட்னா என்னென்னா, அந்த லேம்ப் போஸ்ட்டில் அடிக்கிற சீன், அதான் டைரக்ஷன். சுரேஷ்ணா சார் என்ன பண்ணிருப்பானா, அந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும்.
அதாவது என்னென்னா இந்த ரத்தத்தை அப்படி பார்த்துட்டோம் ஒருத்தன் ஓடி வரும்போது அப்படின்னு அப்படியே அந்த மியூசிக் எலிவேட் ஆகும். அந்த மியூசிக் எலிவேட் ஆகிறதுக்கும் இவர் அப்படி அடித்தோன்னா அப்படி போய் அந்த லேம்ப் போஸ்ட்டில் அடிச்சு அப்படி பொறியாக பறக்கிறதுக்கும் அப்படி ஒரு சிங்க் இருக்கும். ஸோ அப்படி கீழே விழுந்தோடனே இவருக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க. அப்படி ஒயிட்லேருந்து சிச்சாக் அப்படின்னு மிட்டு, சிச்சாக் அப்படின்னு க்ளோஸ், அப்படியே ஸ்லோவாக அப்படி க்ளோஸ் போகும். அந்த க்ளோஸ் போகும்போது இல்லை ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு என்னென்னா இப்போ இப்படி அடித்து கீழே விழும்போது இல்லை இவரை க்ளோஸ் வைக்கிறதுக்கும் அந்த சவுண்டு வர்றதுக்கும் அந்த சவுண்டு தான் ஒரு வெஸ்ட்மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இடத்துல இப்படி குடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட். அந்த அந்த ட்ரெயினோட சவுண்டு வரும். ஸோ இது என்னென்னா அப்போ டால்பி டிஜிட்டல் கிடையாது, அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் வருது. ஸோ டால்பி டிஜிட்டல் இருந்துன்னா இந்த படத்துடைய ரெக்கார்டிங் அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த இந்த ஷட்ரு அதாவது என்னென்னா இந்த அடித்து அந்த ட்ரெயின் வர சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கில் ஒரு பெரிய லார்ஜர் தன் லைஃப் அந்த பக்கம் நம்ம வந்து ஒரு அந்த ட்ரெயின் சவுண்டை கேட்கும்போது பயங்கரமாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை திரும்பி ஒரு படத்தில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ரன் படத்தில் வந்து ஷட்டரை மூடுற ஒரு சீன் வரும். மாதவன் வந்து ஷட்டரை மூடுவார். அந்த ஷட்டரை மூடும்போது இதே மாதிரி அந்த ட்ரெயின் சவுண்ட் வரும். அப்போ கொஞ்சம் அதை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு டிடிஎஸ்லாம் வந்துருச்சு, டால்பிலாம் வந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரீரெக்கார்டிங்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இன்னும் முக்கியமாக வந்து அந்த ஃபைட். இந்த ஃபைட்லேயே வந்து இன்ன வரைக்கும் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா அந்த உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற ஷாட். அப்படி திரும்பி பார்த்தோன்னா அப்படின்னு பயம் வந்தோன்னா உடனே அந்த அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற ஒரு இது என்னென்னா அந்த இடத்துல இந்த ஒரு அடிப்பம்பு இருக்கும், ஒரு அடிப்பம்பு தண்ணி பிடிக்கிற இடம், அதை புட்டிங்க அடிக்கிறதுனால அந்த தண்ணி அப்படி வெளியில் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபைட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட்டாக பாஷாவில் இருந்தது. இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இவர் யார் அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்தால் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னா கதைக்கு வந்துடணும். ஆனால் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுங்கள் யார் நீங்கள் என்ன செஞ்சீங்க, பாம்பேயில் என்ன செஞ்சீங்க இது சொல்லும்போது அந்த கதை சரி டக்குன்னு அந்த ஒரு பாம்பேயில் ஒரு பெரிய ஒரு பேலஸ்லேருந்து அந்த ஷூ சவுண்ட்லேருந்து வரும் பாஷா 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 அப்படின்னு. இதை கேட்டப்பே அப்படியே தேட்டரில் அப்படியே ஒருத்தர் புல்லறியுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு. ஏன்னா அந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் என்னென்னா அந்த அடித்து ஃபைட் பண்ணிவிட்டு அப்போ அந்த டயலாக் அந்த டைலாக் வந்து எல்லோரும் யோசிச்சிருப்பீங்களா, என்னடா அந்த டைலாகை சொல்லியேன். அந்த டைலாகில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. டைலாக் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னோம். அடித்து முடிச்சாச்சு, ஆனந்தராஜன் அடித்து துவைச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க. மறுபடியும் ஒன்று இந்த பக்கம் பார்த்த இடத்துலையே குழி தோண்டி புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த ஃபைனல் பஞ்ச் டைலாக் கொடுக்கணும். அந்த பஞ்ச் டைலாக் வந்து பாலகுமாரன் சார் எழுதிட்டார். என்ன எழுதினார் அப்படின்னா ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு எழுதிட்டார். இவர் ரிகர்சல், ரஜினி சார் மாதிரி ரிகர்சல் பண்ணுவார். ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி, ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி ஒரு வாட்டி வந்துட்டு சார் ஒரு சின்ன சேஞ்சு. இந்த ஒரு வாட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு தடவை அப்படின்னா ஒரு 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 ஃபீல் கிடைக்குது. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா பாலகுமாரன் சார் இல்லை அது ஒரு வாட்டி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரான். இல்லை நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஆனால் பாலகுமாரன் சார் இனிஷியலாக வந்து ஒரு ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் சொல்லும்போது அந்த இடத்துல போய்ட்டு நான் க்ளோஸ் நிற்கும்போது நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு சவுண்டு, இந்த சவுண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு எகெயின் அதுக்கு ஒரு மெனக்கெடுதல். ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு வந்து நிறைய சின்ன விஷயங்கள்லாம் மெனக்கெடுதல் வேணும். அதில் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா ஒரு சவுண்ட் வந்து இப்படின்னு அந்த ஒரு சவுண்டு வரும். அந்த அப்படின்னு ஒரு சவுண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சவுண்டை ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு சவுண்டு வந்திருக்கு. ரிவர்ஸ் பண்ணுறப்போ தேவாசனை கிட்ட இந்த சவுண்டை அப்படி ரிவர்ஸ் பண்ணுங்கள், அப்படி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் உஸ்ஸுன்னு நிறைய படத்தில் வந்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த டயலாக் சொல்கிறதும் அந்த கையை எப்படி சொல்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போகிறப்போ என்ன இதுன்னா கோட் அவருடைய அட்டையர் பாம்பேயில் அவர் யார் அப்படின்னா பாம்பேயில் ஒரு பெரிய டானா இருந்திருக்கார். அப்படி டானா இருக்கும்போது ஜனராஜ் தான் எகெயின் ரைட்டானா இருந்திருக்காரு. அப்புறம் பின்னாடி ஒரு 4 பேர் செக்யூரிட்டி. இந்த பாம்பேயில் டானா இருந்தார் அப்படிங்கும்போது அந்த கோட்டு அந்த சூட்டு இதெல்லாம் போட்டு வரதெல்லாம் எல்லாம் ஓகே.
பட் எல்லாம் ஓகே. தாடி வைக்கிறாரு. ஏன் தாடி வச்சுருக்காரு? அதுக்கு ஒரு பின் கதை இருக்குது. தாடி வச்சுருக்காரு, எதனால் எப்படி வர்றாரு? ஓகே எல்லாம் கண்ணாடி. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போடக்கூடிய கண்ணாடி. இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் கண்ணாடிகள், எல்லாம் இப்போ டாப் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரஜினி சாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணாடி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காஸ்டியூமர் அவர் வந்து, சார் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னா, அது ஒரு நோஸ் ப்ளக் தான். அது இங்கே எடுத்துகிட்டு வச்சோன்னு நின்றுச்சு. வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கேன், போடு. அந்த கண்ணாடி போட்டு தான் ஃப்ளாஷ்பேக். ஸோ உள்ள தாடி இடிலாம் செட் பண்ணுறாங்க, ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி கண்ணாடி போட்டு வந்தால் என்ன ஃபயர். அந்த நடந்து வர்ற ஷாட்டு, பாஷா பாரு பாஷா பாருன்னு எஸ்பிபி சாரோட வாய்ஸு. அப்புறம் அந்த படத்தில் தான் லார்ஜர் தன் லைஃப், அதாவது என்னன்னா பாஷா டான் எப்படிப்பட்ட வண்டியில் போவார், பெரிய காரு, பெரிய கப்பல் மாதிரி காரு, அது ஒரு பெரிய டெம்போ. அந்த ஒரு டெம்போவில் அவர் மட்டும் தான் வருவார். முன்னாடி 2 ஜிப்சி, பின்னாடி 2 ஜிப்சி. அதுக்கப்புறம் இல்லைனா முன்னாடி 2 மாருதி வேன், பின்னாடி 2 மாருதி வேன். ஸோ இந்த மாதிரி கார்கள், அந்த முன்னாடி 2 பின்னாடி 2 செக்யூரிட்டி வண்டி மாறும். பட் அந்த டெம்போவோட போய்ட்டு ஏறி உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். அந்த ஷாட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அப்படி போகும்போது என்னென்னா, எகைன் அந்த அடுத்த ஷாட் அந்த குகை. இந்த இடத்துல தான் கேமராமேன் PS பிரகாஷ் அவர்களை பற்றி சொல்லணும். அந்த குகையை வந்து அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. அந்த குகையை செட் பண்ணும்போது அது உள்ள வாக்கு, அந்த லைட்டு, அந்த லைட்டிங்லாம் கொடுத்துட்டு உள்ளே வரப்போ அந்த கரெக்டாக அங்கே வந்தோடனே அப்படி சேரில் உட்காந்து வந்தோடனே எட்டி வச்சுட்டு, ஹே 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 இந்த பாஷா கிட்ட ஆண்டனி பற்றி பேசாத. ஐயோ எப்படி இருக்கும் அந்த சீனு. அந்த சீனு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சீனு. ஸோ இப்படி எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு சீன் இந்த படத்தில். அந்த பவர்ஃபுல்லான சீன் வந்ததுக்கப்புறம் தான் ஏன் இவர் பாஷான்னு பேர். இவர் எல்லாரும் ஃபஸ்ட் ஹாஃபில் மாணிக்கம்னு கூப்பிட்டாங்க, பாஷான்னு ஏன் பேர் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு சரண்ராஜ் சார். சரண்ராஜும் ரஜினிகாந்தும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவர் வந்து ஒரு முஸ்லீமு, இவர் வந்து ஒரு இந்து. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அந்த இடத்துல நடந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதை எதிர்க்க போன சரண்ராஜை ஆண்டனியோட ஆளுங்க கொண்டுட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதங்கள் நிறைந்த ஒரு படமாக இருக்கும். இவர் இந்து, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு. அந்த பக்கம் வந்து மார்க் ஆண்டனி, அவர் ஒரு கிறிஸ்டின்னு. அவர் வந்து இந்த முஸ்லீம் ஃப்ரெண்டை கொண்டுட்டார். முஸ்லீம் ஃப்ரெண்டுக்காக இந்துக்கார் இவர் வந்து என்ன பண்ணார்னா பேரையை மாற்றிக்கிட்டார். சரண்ராஜை கொண்டதுனால என்னென்னா, அவர் சரண்ராஜ் சொல்லியிருப்பார் எப்படியா அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரஜினிகாந்த் வந்து பேரை மாற்றிட்டார். மாணிக் அதான் மாணிக் தான் கூட மாணிக் நே பாஷா, மாணிக் பாஷா. ஸோ அதில் வந்து என்னென்னா அந்த பேர் அப்படியே டக்குன்னு மாற்றுப்பார். ஸோ அந்த அவர் வந்து அன்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நடிச்சுப்பார். அதில் விஜயகுமார் சார் தான் அப்பா கேரக்டரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரகுவரன்ட்ட வேலை செய்கிறது. இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு அவன் தான் வந்து வேலை கொடுத்தான், அவனால தான் நான் இந்த மாதிரி வந்து உங்களெல்லாம் படிக்க வைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து மறுபடியும் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சு அப்புறம் திருப்பி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருவாங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வரும்போது இங்கே தான் வந்து அந்த கல்யாண சீக்வன்ஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ தேவன் வந்து நக்மாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார். நக்மா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா உடனே அங்கே போய்ட்டு ஒரு அந்த நக்மாவோட கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த ஆட்டோலாம் வரும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமணம் இருக்கும், அங்கே தான் அந்த ஷாட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஷாட். ஸோ இப்படி வந்து இந்த படத்தில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸும் ரொம்ப பாம்பேயில் கொஞ்சம் அந்த தாஜ் ஹோட்டலில் காமிக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த படத்தில் உள்ள பாடல்கள்னு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகணும்னா எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்கும். அந்த வகையில் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் எல்லா பாடலுமே செம்மையாக பண்ணியிருந்தார். அதில் இந்த தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு வருக என வந்தான் அப்படின்னு, தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் வந்தான், இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி ஒரு கெட்டப் ரஜினி சாருக்கு. அவர் வந்து அந்த பாட்டில் நக்மாவோட டான்ஸு, ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா பாடமும் ஆட்டோக்கார பாட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஆளுங்களை இந்த பேசி கவுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த கேசவன் தான், தேவன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அவர் வந்து அப்படியே வந்து நீங்கள் மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த பிறந்தநாளை பெருசாக கொண்டாடுறோம் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த பாட்டு முடிஞ்சோடனே ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணோன்னே இவர் டக்குன்னு திரும்பி எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு சொல்லுவார், என்னைக்காவது இந்த பாஷா பாய் ஆடி பாடி பார்த்துருக்கியாட அப்படின்வார். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்க.
அப்போ அந்த பாட்டு கூட ராரா ராமையா கூட அப்போல்லாம் ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஃபிலசாபிக்கலாக கருத்தை சொல்கிறக்கூடிய பாட்டை முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, மூன்றாம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நாலாம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்லன்னு அந்த ஒவ்வொரு எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அந்த இப்போ நீ எந்த எட்டில் இப்போ இருக்க நினச்சிக்கோன்னு சொல்கிற அந்த பாட்டு அவ்வளோ ஒரு லைனுக்கும் சரி, அதாவது ஒரு பாட்டில் லைனை ரசிக்கிறதா, மியூசிக்கை ரசிக்கிறதா, சூப்பர் ஸ்டார் ரசிக்கிறதா, இப்படி அந்த பவர் பேக்டாக இருக்கும் அந்த படமே. அந்த அவ்வளோ ஒரு பவர் பேக்டு. ஸோ இந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து தங்க மகனுங்கிற பாட்டு, ஆட்டோக்காரங்கிற பாட்டு, இப்படி அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே வந்து அப்படி ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில், ஒரு கமர்ஷியலாக அது எவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி, அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நடக்கக்கூடிய ஃபைட்டு அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரகுவரன் சாரோட அந்த, அது இப்போ கூட நிறைய மீம்ஸ்லாம் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவான், நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா, உங்கள் அப்பனை எங்கிட்ட விட்டு போனது தான் ரங்கசாமி அப்படின்னு. ஸோ அந்த ஷாட்லாம் பார்க்குறப்போ ரகுவரனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, அந்த ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, சார் பாஷா நம்ம கோயிலில் வச்சு பாம்பு எடுத்துட்டாப்புல, பேட் நியூஸ் அப்படின்னு டமான்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மைண்டில் நிற்கிற, என்றைக்குமே மறக்காத ஒரு சீனாக அமைஞ்சு போச்சு தமிழ் சினிமாவில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பாஷாவில் உள்ள எல்லா சீனுமே ஒவ்வொன்றும் வந்து அப்படியே மணிமணியாக உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கூட அதில் வந்து சார் ஏதோ சும்மா யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்க அப்படின்னு சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும் அந்த படத்தில். அண்டு இந்த படத்தில் அதே மாதிரி என்னென்னா, எனக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து அந்த அவரை கவுண்டர் பண்ணி கலாய்க்கிறது அப்படிங்கும்போது அப்பா தான் அந்த கேரக்டர் விஜயகுமார் சார். அவர் வந்து பெரிய பாஷாவாக இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது அப்பா உட்காந்துருப்பார், அப்பா எப்போ வந்தீங்க என்ன சாப்பிடுங்க, அப்பாவுக்கு என்ன சாப்பிட கொடுத்துரு, டேய் நீ என்ன பாஷானா பெரிய பாதுஷான்னு நினப்பா அப்படின்னாரு. பாதுஷானா ஏதோ பெரிய கிங் பேர் சொல்கிறது, டக்குன்னு தேட்டரில் பண்ண பாதுஷாவா, நம்ம பாஷா நினச்சிட்டு இருந்தோம் பாதுஷான்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த படத்துடைய பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாரும் ரசித்தது என்ன அப்படின்னா, இன்ன வரைக்கும் நானே நிறைய மேடையில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கைக்கான ஒரு டைலாக் அது, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கை விட்டுடுவான். இந்த டைலாக், இந்த டைலாகை வந்து சொல்லும்போது என்னென்னா, இன்றைக்கும் அப்படி தான், நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் அதான் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க சார் எல்லாம் கடந்து போயிடும், நீங்கள் நல்லவங்க நல்லபடியாக நடக்கும் அப்படின்வாங்கல்ல, அதுக்கு ஒரு பாசிட்டிவான டைலாக். அதுக்கப்புறம் வந்து ரகுவரனோட பேசும்போது அந்த ஃபோனில் பேசுகிற டைலாக் என்ன சொன்னேன், கூட்டம் சேர்த்தவெல்லாம் பெரிய ஆளாக முடியாதுன்னு சொன்னேன்ல, என்கிட்ட இருக்க கூட்டம் நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம், இந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம். நான் ஸ்மைலு, நான் டயலாகு, தானாக சேர்ந்த கூட்டம்னா அந்த டயலாக் வச்சு ஒரு படமே வந்தது. இந்நேரம் பாலகுமார் இருந்தால் ராயல்ட்டி கேட்டாலும் கேட்டிருப்பார், ஏன்னா அது வந்து சூர்யா சார் நடித்த படம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அந்த டயலாகு ஒரு 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 அட்டையர்னு சொல்லும்போது அவருடைய கெட்டப்புக்கான அட்டையர், அந்த ஒரு கோட் சூட் போட்டாலும் சரி, காக்கி சட்டை போட்டு வந்தாலும் சரி, ஆட்டோக்காரராக வரும்போதும் சரி, இந்த கண்ணாடியும் சரி, அதுக்கப்புறம் நடை ஷூவு, அந்த ஒரு மீட்டிங்கில் பேசுகிற ஷார்ட்டு, உட்காந்துருக்க ஸ்டைலு. சுரேஷ் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி உட்காரும்போது சார் இப்படி உட்காருங்க சார், இப்படி திரும்பி பார்த்துக்குவாருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி கை வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அந்த லெவலுக்கு அது வந்து பெரிய ஒரு மெனக்கெடுதலில் இந்த படம் வந்து உருவாகிருக்கு. இந்த படம் இப்போ வந்து 2017 வந்து மறுபடியும் வந்து ரீரிலீஸ்லாம் பண்ணாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணி ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த லெவலுக்கு இன்றைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1994 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் 1994. அப்போ 1995 வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் அது. அன்றைக்கி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 2025 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 வருடங்கள், 30 இயர்ஸாக இன்னும் இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த லெவலுக்கு இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ கூட வந்து சமீபத்தில் தேவா சாருடைய ஒரு ஷோவில் வந்து மேடையில் வந்து ரஜினி சார் பேசும்போது, சார் பாஷா படம் வந்து அண்ணாமலை மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பாஷா படம் பார்த்து அண்ணாமலை மாதிரி இருக்குமா சார்,
இது 10 அண்ணாமலை சார் இது அப்படின்னாரு. அந்த லெவலுக்கு வந்து பாஷா படம் உருவாகும்போது கூட இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா என்னென்னா, ஒரு படம் பண்ணும்போது எந்த படம் பண்ணாலும் அந்த படம் முதல் படம் மாதிரியே பண்ணுறது. அந்த படம் முதல் படம் மாதிரி அதுக்கு இதை கரெக்டாக ரசிப்பாங்களா, இந்த சீன் கரெக்டாக ஒர்க் ஆகுமா, இது நல்லா மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மக்களுக்கு பிடிக்குமான்னு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட், டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். எகெயின் எப்படி புரட்சிகளைஞர் கேப்டன் விஜயகாந்தை பற்றி சொல்லும்போது ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொன்னோம், அதே மாதிரி ஹியர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். டேரக்டர் என்ன சொல்கிறாங்க கரெக்டாக அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதனால தான் ஒரு நல்ல கதைகள், நல்ல ஆக்டிங்கு, நிறைய சீன்ஸு, நிறைய வித்தியாசமான சீன்ஸ் எல்லாம் அமைஞ்சதுக்கு காரணமும் அதுதான். அவருடைய ஸ்டைல் ஒரு பகுதியாக இருந்தாலும் டேரக்டர் என்ன சொல்கிறார், அந்த சீனுக்கு என்ன தேவை, அதில் ரொம்ப கரெக்டாகவும் காஷியஸாகவும் இருப்பார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இன்றைக்கும் வந்து இந்த படத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுனது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட்ஸில் என்னென்னலாம் சொல்லணுமோ நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன படங்களை பற்றி பேசலான்னு சொல்லுங்கள். நான் அந்த படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும், நான் எப்படி ரசித்தேங்கிற விஷயத்தையும், ஒரு சில துணுக்கான இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரைக்குறள்.